மார்ச் 25 சென்னையே வந்து உழுக்குன ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6 AM to 7 AM 6 இடத்துல தொடர்ந்து ஒரே கும்பல் நகைகளை வந்து பறிச்சிருக்காங்க. அதாவது வழிப்பறியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. யார் இந்த நபர்கள், ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க, எப்படி போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் அந்த திருடர்களில் ஒருத்தர் வந்து எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சதர்ன் பார்ட் ஆஃப் சென்னையில் வந்து ஒரு 6 இடத்துல கொள்ளையானது நடந்திருக்கு. ஸோ போலீஸ்க்கு வந்து பேட்ரோலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அடையாறில் ஒரு பெண்மணியோட சங்கிலி வந்து அறுத்துட்டாங்க. அந்த கொள்ளை கும்பல் வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. டக்குன்னு வந்து பேட்ரோலில் இன்னொரு நியூஸ் வருது. இந்த மாதிரி வந்து சாஸ்திரி நகர்கிட்டையுமே வந்து கொள்ளையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து ஒரு 6 இடத்துல அவங்க வந்து நகைகளை வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வயசான பெண்மணிகளை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப யங்காக இருக்கவங்களெலாம் டார்கெட் பண்ணல, ஏஜ்டான லேடிஸை தான் அவங்க டார்கெட் பண்ணி, ஸோ மார்னிங்கில் வந்து வாக்கிங்லாம் போவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி இவங்க வந்து தங்களோட கைவரிசையை வந்து காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரெஸ்டான அந்த 2 பேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் வந்து ஜாஃபர், இன்னொருத்தர் பேர் வந்து சுராஜ். ஜாஃபரோட வயது வந்து 28. ஜாஃபர் அண்ட் சுராஜ் இவங்க 2 பேருமே வந்து ஈரானியர்கள். 2011லேருந்தே வந்து பாம்பேயில் தான் வசிச்சுட்டு வந்தாங்க. 2011லேருந்தே அவங்க இந்த மாதிரி வந்து நிறைய கொள்ளையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆல்ரெடி மும்பையில் வந்து 50 கேசஸ் வந்து அவங்க மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த மாதிரி வந்து கொள்ளையில் ஈடுபட்டதில். ஸோ அவங்களோட கைவரிசை வந்து சென்னையிலுமே வந்து நடத்தியிருந்தாங்க. வித்தின் 4 ஹவர்ஸில் வந்து அந்த 2 அக்யூஸ்டையுமே வந்து போலீஸ் வந்து ஃபைன் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவியின் உதவியில் வந்து அடையாரில் வந்து இந்த பேட்ரோலுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு இல்லையா, இந்த மாதிரி வந்து ஒரு சங்கிலி அறுத்துட்டு ஒரு கும்பல் போயிட்டுருக்கேன்னு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் சிசிடிவியை வச்சு கண்டுபிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து கமிஷனர் அவர்கள் வந்து என்ன உத்தரவு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொள்ளையடிக்கிற பேட்டர்னை பார்த்தா இவங்க வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்ட்லலாம் வந்து அலர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து அவங்க பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து போனதை வந்து ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிலையுமே வந்து இந்த மாதிரி 2 நபர்கள் வந்து போனது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. காவல்துறை வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, லாஸ்ட் மினிட்ல யாராவது வந்து இங்கே டிக்கெட் வாங்கினாங்களா, இப்போ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு யாராவது டிக்கெட் வாங்கி போர்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ எடுத்து செக் பண்ணுறப்போ ஒரு நபர் வந்து ஹைதராபாடுக்கு போகிறதுக்காக டிக்கெட் வாங்கியிருக்காரு எமர்ஜென்சியாக, இன்னொருத்தர் வந்து பாம்பே போகிறேன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃப்ளைட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த டேக் ஆஃப் ஆக ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சினிமா படத்தில் வர மாதிரி அந்த ஃப்ளைட்டு கிளம்புறதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டு ஒரு செட் ஆஃப் போலீஸ் வந்து ஹைதராபாடு போகிற ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே போகிற ஃப்ளைட்டில் ஒருத்தர் ஏறினார்ல, அவரை போய் அரெஸ்ட் பண்ணி அட் அ டைம் தூக்குறாங்க. ஸோ வந்து சினிமேட்டிக்காக இருந்தாலும் நிஜத்தில் வந்து மாஸ் காட்டினாங்க சென்னை போலீஸு. அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஸோ கூட்டிகிட்டு வந்து விசாரித்தப்போ தான் தெரியுது, அதில் ஒரு நபரோட பேர் வந்து ஜாஃபர். அவர் பின்னணியில் ஆல்ரெடி 50 கேசஸ் வந்து அவர் பேரில் ரிஜிஸ்டர் ஆனது வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க.